ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோதுமை மாவுல ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு புதுசா கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நன்னாரியில நம்ம சர்பத் மட்டும் தான் குடிச்சிருப்போம். நான் இன்னைக்கு நன்னாரி யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் நான் செஞ்சு காமிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பொருள் வெளியில எதுவுமே வாங்க தேவையில்ல. உங்க வீட்டுல இருக்கிற இன்கிரியன்ஸே போதுமானது. அதே மாதிரி பீட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. வீட்டுல இருக்கிற மிக்சிலே நம்ம இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எம்மியா ஸ்மூத்தியா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் உங்க வீட்லயே செய்யணுமா? கண்டிப்பா அப்ப பாருங்க, வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு, கடையில் இருக்கிற கோதுமை மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கோதுமை மாவுலேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆறி போயிருக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா கோதுமை வந்து கரையாது, கெட்டி கெட்டியாக இருக்கும். அதனால் ஆறின பால் சேர்த்துனீங்கன்னா ப்ராப்பராக சின்ன சின்ன கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். டேரெக்டாக சேர்க்காம முன்னாடியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பால் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா 250 ml எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டியே இல்லாமல் நம்ம ஈஸியாக கரைச்சி எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான். இதை திரும்ப நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பால் பார்த்திங்கன்னா பசும்பால். பசும்பால் தான் எடுக்கணும் கிடையாது, பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் வாங்குறதுனால நான் பசும்பாலை யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரம் காய்ச்சணும் இல்லை, லைட்டாக மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை காய்ச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கோதுமை வந்து கலக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் பாலோட, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அது கட்டியாக பேஸ்ட் மாதிரி வரும். அதனால் கையை எடுக்காமல் ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டியே இல்லாமல் நமக்கு வரும். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற எந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கவே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் சேர்க்குறோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடையில் இருக்கிற ஐஸ்கிரீமை விட நம்ம வீட்டில் பண்ணுற ஐஸ்கிரீம் அது இந்த ஃப்ளேவரில் பண்ணுற டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டியே இல்லாமல். கொஞ்சம் நேரம் அது வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சி வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி அதை கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு திக்காக ஆகும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்வீட் நான் இன்னும் சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்குறேன். 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். அதனால் திரும்பவும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த கோதுமை மாவு வந்து திக்காக வரணும். கரண்டியில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி வளவளன்னு தன்மை இருக்கும். அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து நம்ம வைக்கும்போது இது இன்னும் திக்காகும். ஏன்னா இது ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது, அதனால் ஆற வச்சு நம்ம அரைக்கிறோம். ஆறுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திக்காகிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றும் போது கெட்டியாக தான் இருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஆகிடும். கொஞ்சம் லிக்விட் தன்மையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் இதை அரைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஐஸ்கிரீம் பவுல் இல்லை எந்த பவுல் உங்கள்கிட்ட இருக்கோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்க வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணுற மூடி இல்லைனாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் 5 ஹவர்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை 5 ஹவர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ் சாப்பிடும்போது மேலே வந்து லைட்டாக ஸ்வீட் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்கள், அதுதான் நான் செய்கிறேன். சுகரை வந்து இந்த மாதிரி கேரமல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்சாக ரெடி பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் மேலே தூவி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புதுசாக வித்தியாச முறையில் நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சக்கரை இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சில்வர் பிளேட்டில் லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் கேரமல்ஸ் எல்லாமே. சூடாக இருக்கும்போது டக்குன்னு மாற்றிடுங்க, ஏன்னா இறுக்கம் கொடுத்துரும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி விட்டுருங்க. அதுவே ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஓடு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே லைட்டாக கத்தியால் அந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா போதும், கேரமல்ஸ் எல்லாமே அழகாக வந்துடும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் மேலே வந்து இதை தூவி விடுவாங்க. அப்படியே நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதே மெத்தடு தான் இன்றைக்கி நான் அந்த ஐஸ்கிரீம் மேலே லைட்டாக போட போகிறேன். உடைச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பின்னாடி பக்கமாக உடச்சிங்கன்னா போதும், தூளாக நமக்கு வந்துடும். இல்லை லைட்டாக மிக்சியில் கூட லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபைன் பவுடர் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கல் வச்சு லைட்டாக நசுக்கிட்டிங்கன்னா போதும், ப்ராப்பராக நமக்கு எல்லாமே உடஞ்சி வந்துடும். இதை அப்படியே மேலே போடும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற்றி வச்ச பாருங்கள் ஐஸ்கிரீம், அது 5 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை திரும்பவும் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் 5 ஹவர்ஸ்க்கு. ஒவ்வொருத்தவங்க ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அது கெட்டியாக வரும். எனக்கு வந்து 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்கு. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை லைட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் இல்லை, 2 நிமிஷம் மட்டும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு, அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். கெட்டியானாலும் பரவாயில்ல, லைட்டாக அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மட்டும் விட்டுறாதீங்க கெட்டியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் இது சாஃப்ட்னஸ் வரும். அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் ஐஸ்கிரீம் வரும், ஆனால் அந்தளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக 2 நிமிஷம் இதை அரைச்சிட்டு திரும்ப ஊற்றிக்கிட்டேன்னு கரெக்டாக இருக்கும். லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஃப்ளேவருக்காக நன்னாரி சர்பத் ஊற்றுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, நிறைய எசன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நன்னாரி சர்பத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். லைட்டாக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரும்பவும் நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீம் பாக்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள், அதே பாக்ஸே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை லைட்டாக மேலாப்பில் உள்ளே தூவிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரோட அந்த பட்டர்ஸ்காட்சே நமக்கு வரும். அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன். மேலே வந்து டைட்டாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். பாக்ஸோட மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மூடி பாக்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்க போகிறேன். 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக இது வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு ஐஸ்கிரீமாக வரும். ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 8 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஐஸ்கிரீமே நல்லா கட்டியாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அது ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துடும். வீட்டில் ஏதாவது கரண்டி இருக்குது பாருங்கள், அதை வச்சு இந்த மாதிரி மேலாப்பில் எடுத்திங்கன்னா போதும், ஐஸ்கிரீம் அப்படியே அழகாக வந்துடும் ரோல் ஆகி. ஸ்கூப்பி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற கரண்டியில் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். மேலாப்பில் வந்து பட்டர்ஸ்காட்ச் மட்டும் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ஆப்ஷனல் தான், பட் ஆனால் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஐஸ்கிரீம் ரெடிங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வித்தியாசமான முறையில் ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்படியே ஸ்பூனில் எடுக்கும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே மறக்க மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த ஐஸ்கிரீம் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் எப்படி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் பண்ண ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.